சாரி, தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமே இப்படி நடக்காது. இதுபோல சாரி என்ற வார்த்தையை நாம் பல இடங்களில் கேட்கிறோம். உதாரணமாக ஸ்கூலில் பாருங்க, டீச்சர் ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன தம்பி ஏன் லேட்டு என்று கேட்பார். அதற்கு ஸ்டூடெண்ட் சொல்வார், சாரி மிஸ், பஸ்ஸு லேட்டு. அதுவே காலேஜில் மேடம் கேட்பாங்க, என்ன ரமேஷ் அசைன்மெண்ட் ஏன் எழுதலை என்று. சாரி மேடம், உடம்பு சரியில்லை என்று சொல்லுவார். ஆஃபீஸில் பாருங்கள், மேனேஜர் கேட்பார், என்ன சார் நீங்கள் டீம் லீடர், நீங்களே எப்படி இருக்கீங்க, எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும், அப்போ தானே அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கிடைக்கும், ஃபைலில் நிறைய மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அதற்கு டீம் லீடர், சாரி சார், தெரியாமல் நடந்து போச்சு, நெக்ஸ்ட் டைம் ஐ வில் டேக் கேர் என்று சொல்லுவார். இதுபோன்று சாரி கேட்பதெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற விஷயம்தான். அது மிக அவசியமும் கூட. ஒரு விஷயத்திற்காக மனம் வருந்தி அந்த தவறை சரி செய்து கொள்வது ஒரு நல்ல பழக்கம்தான். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சாரி குறித்து மட்டும் பேசப் போவதில்லை. மாறாக ஆழமான அர்த்தம் கொண்ட மன்னிப்பு என்பதை குறித்து பேசப் போகிறோம். அதாவது ஃபர்கிவ்னஸ். மன்னிப்பை குறித்து சில உதாரணங்களை பார்ப்போம். சிலர் இப்படி சொல்வார்கள், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதெல்லாம் என்னால் முடியாது, அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்டு வந்து என்கிட்ட பேசுங்க, கொஞ்சம் விட்டால் போதுமே, என்னமோ நான் தான் குற்றவாளி மாதிரி சொல்கிறீங்க. மன்னிப்புன்ற வார்த்தை என் அகராதிலே கிடையாது, நான் செத்தாலும் பரவாயில்ல, யாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். வேறு சிலரோ வெளிப்பார்வைக்கு மன்னித்தது போல பேசுவார்கள். பரவாயில்ல சார், அவர் பேசினதை நான் அப்போவே மறந்துட்டேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து அனுசரித்து போனால் தானே சார் வாழ்க்கை நல்லாயிருக்கும் என்று. ஆனால் மற்றவர்கள் மீது இருக்கும் கோபம், வைராக்கியம், பகை, வன்மமெல்லாம் பசுமரத்தாணி போல உள்ளத்தில் பதிந்திருக்கும். உதட்டளவில் தான் மன்னித்து விட்டேன் என்று சொல்வார்கள், ஆனால் உள்ளத்திலோ மன்னிக்க மாட்டார்கள். அந்த கோபம், வைராக்கியம் எல்லாம் இருதயத்தில் புரையோடி இருக்கும். மன்னிக்க முடியாத அந்த நபரை பார்க்கும்போது உள்ளத்தில் கோபமும் எரிச்சலும் பற்றி எரியும். இப்படியும் சிலரை பார்க்க முடியும். அப்படியானால் தாங்கள் செய்த தவறுகளை தெரியாமல் செய்துவிட்டோம், மன்னித்து விடுங்கள் என்று உண்மையாக இருதயத்திலிருந்து சொல்பவர்களும் உண்டு, உதட்டளவில் மன்னிப்பவர்களும் உண்டு. இந்த இரண்டு நபர்களுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. மன்னிப்பு என்பதோ ஆழமான அர்த்தங்களை கொண்டது. எனவே மன்னிப்பை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, மன்னிப்பின் பலனை குறித்து விஞ்ஞானத்தின் பார்வை என்ன என்பதையெல்லாம் விரிவாக பார்க்கலாம் இந்த வார வேதமும் விஞ்ஞானமும். முதலாவது வேதத்தின் கண்ணோட்டம். மத்தேயு 6:14-15 கூறுகிறது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அப்படியானால் நாம் பார்த்த சில உதாரணங்களைப் போல ஏதோ வெளிப்பார்வைக்கு மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு போவதால் காரியம் முடிந்து விடாது. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்க வேண்டும் என்பது தெளிவாக புரிகிறது. அதே போல மத்தேயு 18:21-22 கூறுகிறது, அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 7-70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வசனங்கள் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தவைகள்தான். எனவே இதை குறித்து நான் விரிவாக பேசப் போவதில்லை. ஆனால் அதனுடைய சாராம்சத்தை பாருங்கள். முதலில் நாம் வாசித்த வசனத்தில், நாம் பிறரின் குற்றங்களை மன்னித்தால்தான் பிதாவும் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பார் என்று கூறுகிறார். அதே போல ஒருவரை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று சீஷராகிய பேதுரு கேட்டபோது அதற்கு ஆண்டவர் சொன்ன பதிலை பாருங்கள். 7 முறை மட்டும் மன்னிப்பதல்ல, கணக்கற்ற முறை மன்னிக்க வேண்டும் என்று நமக்கு புரிகிறது. சரி, இப்பொழுது அறிவியல் கண்ணோட்டத்தை விரிவாக பார்த்து விடுவோம். மன்னிப்பு என்ற ஒரு குணம் நம்முடைய சரீரத்தில் 10 வித நன்மைகளை கொண்டு வரும் என்று சொன்னால் நம்மால் நம்ப முடிகிறதா? வரிசைப்படுத்துகிறேன் பாருங்கள். நம்பர் 1, மனநலத்தை மேம்படுத்தும். நாம் பிறரை மன்னிக்கும் போது நம்முடைய மன அழுத்தம், கவலை, மனசோர்வு இவையெல்லாம் குறைகிறது. இதன் மூலம் மனம் அமைதியுடன் இருக்க முடியும். நம்பர் 2, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. கோபத்தை கைவிட்டு மன்னிக்கும் போது இரத்த அழுத்தம் குறைகிறது, இதய நோய்களின் ஆபத்தும் குறைகிறது. நம்பர் 3,
நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. கோபம் மற்றும் வருத்தம் நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். மன்னிப்பு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நம்பர் 4, நன்றாக தூங்க உதவுகிறது. மன்னிப்பற்ற தன்மை மனிதர்களை அதிகமாக யோசிக்கச் செய்யும். இதனால் தூக்கம் பாதிக்கப்படுகிறது. மனம் விட்டு மன்னிக்கும் போது தூக்கம் சீராகிறது. நம்பர் 5, உறவுகள் வலிமை பெறும். மன்னித்து வாழும் குடும்பங்களில் உறவுகள் வலுவாகவும் உறுதியாகவும் இருக்கும். அங்கு பிளவுகளுக்கு இடம் இருக்காது. குடும்பத்துக்குள் நல்ல நம்பிக்கையும் ஒற்றுமையும் இருக்கும். சிலர் இப்படி சொல்வார்களே, ஆண்டவர் எனக்கு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று. நம்பர் 6, வாழ்நாள் நீடிக்கும். விஞ்ஞானபூர்வமாக பல ஆய்வுகள் கூறுகிறது மன்னிக்கிறவர்கள் நீண்ட ஆயுளை பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று. மன அமைதி உடலையும் பாதுகாக்கிறது. நம்பர் 7, மனதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. மன்னிப்பு மனத்திறனையும் கருணையையும் அதிகரிக்கிறது. நம்பர் 8, நாள்பட்ட வலி குறைகிறது. நீண்ட கால வலிகளுக்கும் மன்னிக்கும் குணம் பயனுள்ளதாக இருக்கிறது. மன்னிக்கும் போது மன அழுத்தம் குறைகிறது. இதனால் உடல் வலியும் குறைகிறது. நம்பர் 9, பணி சார்ந்த சூழலில் அமைதி ஏற்படுகிறது. பணியிடங்களில் மன்னிக்கும் கலாச்சாரம் இருந்தால் குழுவில் நல்ல ஒற்றுமை இருக்கும். இது மன அழுத்தத்தையும் பணி சார்ந்த களைப்பையும் குறைக்கிறது. நம்பர் 10, மன்னிப்பை ஒரு பழக்கமாக உருவாக்கலாம். ஃபர்கிவ்னஸ் தெரப்பி மூளையில் புதிய நெறிகளை உருவாக்குகிறது. மன்னிக்கும் குணத்தை ஒரு பழக்கமாக உருவாக்கி கொண்டால் அது நம்முடைய உடலில் பல நன்மைகளை செய்கிறது. அன்று மாலை 6 மணி இருக்கும். ரம்யமான மாலை பொழுது அது. கடற்கரை காற்றில் சற்று ஓய்வெடுப்பதற்காகவும் நடைபயிற்சிக்காகவும் பலர் கடற்கரைக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது 65 வயது மதிக்கத்தக்க கண்ணியமான மனிதர் ஒருவர் தன் பக்கத்தில் இருந்த வாலிபரிடம் இவ்வாறு சொன்னார். தம்பி, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிடும்பா, ட்ரை பண்ணி பாரேன், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன தாத்தா இப்படி சொல்கிறேன்னு யோசிக்காத, மனமகிழ்ச்சி இருந்தால் நோய் வர்றது குறைஞ்சிரும். என் வாழ்க்கையில் நான் அதை பார்த்துருக்கேன். லைஃப்பில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் நல்ல மருந்து என்று சிரித்து கொண்டே சொன்னார். அதற்கு அந்த வாலிபன், என்ன தாத்தா வழக்கம் போல் அட்வைஸ் பண்ண கிளம்பிட்டீங்களா? இதையெல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்லை. எனக்கே 1000 கவலை. அதை மறக்கலான்னு கொஞ்ச நேரம் பீச்சுக்கு வந்தால் நீங்கள் வேற, ஆளை விடுங்க தாத்தா, ஏகப்பட்ட வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், பாய் என்றான். சரி, இந்த சம்பவத்தை சற்று சிந்தித்து பார்ப்போம். அந்த தாத்தா அப்படி என்னதான் சொல்லிட்டாரு? வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பா, ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொன்னார். அதற்கு ஏன் அந்த வாலிபன் அவ்வளவு கோவப்படுறாரு? சரி, போகட்டும். ஒருவேளை அந்த தாத்தா சொல்கிறது போலவே கவலைப்படாமல் இருந்தால் நோய் வர்றது குறைஞ்சிருமோ? அவர் சொல்கிற தோரணையை பார்த்தா அவர் ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற மாதிரியும் தெரியல. உண்மையிலே தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் ஏதாவது உண்மை இருக்குமோ என்று பல கேள்விகள் நமக்கு வரலாம். பொதுவாக நம்முடைய நிகழ்ச்சிகளில் எல்லா விஷயங்களையும் வேதம் என்ன சொல்கிறது, விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்று ஒத்து பார்ப்பது நம்முடைய வழக்கம்தானே. எனவே அதே போல இந்த சம்பவத்தையும் நாம் பார்த்து விடுவோம். ஒரு வசனம் நம்முடைய நினைவுக்கு வருகிறது. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். நீதிமொழிகள் 17:22. இந்த வசனத்தின் அடிப்படையில் மனமகிழ்ச்சி எப்படி மனித வாழ்வில் மருந்தாக செயல்படுகிறது என்று அலசி பார்க்கலாம். இன்றைய பரபரப்பான காலகட்டத்தில் பலருக்கு மகிழ்ச்சி என்பது மாதத்தில் ஒரு முறை வந்தாலே பெரிய விஷயம்தான். இன்னும் சிலருக்கு இது எட்டாக்கனியாகவே ஆகிவிட்டது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று விஞ்ஞான உலகம் என்ன சொல்லுகிறது? அதை முதலில் அலசி பார்த்து விடலாம். ஹார்வர்ட் ஆய்வு. உலகின் நீண்டகால மற்றும் புகழ்பெற்ற ஆய்வுகளில் ஒன்றான ஹார்வர்ட் ஆய்வு 1938ஆம் ஆண்டு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தால் தொடங்கப்பட்டது. இதில் ஆரம்பத்தில் 700க்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்றார்கள். அவர்களில் சிலர் ஹார்வர்ட் மாணவர்களாகவும் சிலர் பாஸ்டனில் வசிக்கும் மிகவும் வறிய குடும்பங்களை சேர்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். இந்த ஆய்வு பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்றது. ஆய்வின் நோக்கம் மனிதர்கள் எப்படி ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதுதான். இந்த ஆய்வில் அவர்கள் வாழ்க்கை முறைகள், வேலைகள், உறவுகள்,
உடல்நிலை மற்றும் மனநிலை போன்றவை தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டது. இந்த ஆய்வின் முக்கியமான கண்டுபிடிப்பு என்னவென்றால், மனிதர்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ பணம், புகழ் போன்றவை முக்கியமல்ல, உறவுகள்தான் முக்கியம் என்பது. மகிழ்ச்சியான உறவுகள் இல்லை என்றால் அது மனித வாழ்நாளையும் உடல் நலத்தையும் நேரடியாக பாதிக்கின்றன என்பது அறிவியல் ரீதியாக உறுதி செய்யப்பட்டது. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் மனமகிழ்ச்சி இயற்கையான மருந்து போல எவ்வாறு செயல்படுகிறது என்று பார்ப்போம். முதலாவதாக ஹார்மோன்கள் வழியாக. மகிழ்ச்சி என்பது நம் மூளையின் வேதியியல் சமநிலையை மாற்றும். இது முக்கியமாக 4 ஹார்மோன்களின் உற்பத்தியை தூண்டும். டோபோமின் வெற்றியின் உணர்வை தருகிறது. இது நம் உந்துதலையும் ஆற்றலையும் அதிகரிக்கிறது. எண்டோஃபின் வலி நிவாரணம் தருகிறது. இது இயற்கையான பெயின் கில்லராக செயல்படுகிறது. செரிட்டோனின் மன அமைதி, நம்பிக்கை மற்றும் தூக்கத்தை தருகிறது. ஆக்சிடோசின் உறவுகளுக்குள் நேசம் மற்றும் இது சமூக உறவுகளை பலப்படுத்துகிறது. இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் மற்றும் இருதயத்தை பாதுகாக்கும். இரண்டாவதாக மன அழுத்தம் குறைதல். மன அழுத்தம் பல வியாதிகளை உண்டாக்குகிறது. இருதய நோய்கள், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, தசை எலும்பு வலிகள் போன்றவை. கார்டிசால் ஹார்மோன். கார்டிசால் ஹார்மோன் மன அழுத்த ஹார்மோன் என்று அழைக்கப்படும். இது உடலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மன அழுத்தத்தை நிர்வகிக்கவும், வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தவும், இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்கவும் உதவுகிறது. அதே நேரத்தில் வீக்கம் மற்றும் நோய் எதிர்ப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மூன்றாவதாக நீரிழிவு, புற்றுநோய், அல்சர் போன்ற தீவிர நோய்களை குறைக்கும். மனமகிழ்ச்சியானவர்கள் எதிர்மறை உணர்வுகளில் குறைவாக இருக்கிறார்கள். இவை புற்றுநோய், அல்சர் போன்ற நோய்களின் அபாயத்தை குறைக்கும். நான்காவதாக மனமகிழ்ச்சியானவர்களுக்கு மருந்து தேவைப்படாமல் வாழும் வாய்ப்பு அதிகம். பல்வேறு ஆய்வுகளின்படி மனமகிழ்ச்சியானவர்கள் மருத்துவமனைகளை குறைவாக நாடுகிறார்கள். குளுக்கோஸ், இரத்த அழுத்தம், கொழுப்பு சத்து போன்றவை இவர்களுக்கு சரியான அளவில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தங்கள் வயதை விட இளமையாக இருப்பது போல இவர்கள் செயல்படுகிறார்கள். அப்படியானால் மனமகிழ்ச்சி உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் முக்கியமானது என்று தெரிகிறது. பலர் சொல்வது இதுதான்: நான் சிறு வயதில் ஐஸ்கிரீம் வாங்கும்போது கிடைத்த மகிழ்ச்சி பெரியவனானதும் ஐபோன் வாங்கினால் கூட கிடைப்பதில்லை. நம் வயது கூட கூட நம் மகிழ்ச்சி குறைந்து கொண்டே போவதாகத்தான் தோன்றுகிறது. எந்த பொருளாலும் நம்மை திருப்திப்படுத்தவும் முடியவில்லை, மகிழ்ச்சிப்படுத்தவும் முடியவில்லை. எனவேதான் வேதம் கூறுகிறது, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். உலகம் சொல்லும் பாதையில் நாம் செல்வதை விட வேதம் காட்டும் பாதையில் செல்வதே நமக்கு ஆசீர்வாதம். வேதம் சத்தியம், சமூலமும் சத்தியம். மீண்டும் இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்.